வணக்கம். வெல்கம் டு மிஸ்டேக் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஹென்னா ப்ரிப்பரேஷன் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. அதாவது எனக்கு நிறைய க்ரே ஹேர்ஸ் இருக்குது. 35+, 40+ இருக்கிறவங்க வந்து நிறைய. இப்போ இந்த க்ரே ஹேர் கவரேஜ்க்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ப்ஸ் குட்னஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற ஹென்னா பவுடரை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த பிராண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி இலைகள் தான் இது. இங்கே ஹவு டு யூஸ்ன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் அது ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா நான் அதை எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை, இது வரைக்கும் பண்ணதில்லை. இந்த ஆல்ப் குட்னஸ் இருக்கு இல்லையா, இதில் இருந்து இந்த வெறும் ஹென்னா பவுடர் இந்த பிராண்டை யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த பிராண்டு உங்கள் அவைலபிலிட்டி இருக்கோ, கடைகளில் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி எனக்கு வந்து மிட்லெண்ட் ஹேர் தான். ஸோ ஹென்னா பவுடரை நான் என்ன பண்ணுறேன், இப்படி போட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் மருதாணி மரம் இருந்தது அப்படின்னா, அந்த செடி மருதாணி செடி இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து கூட நீங்கள் அந்த இலைகளை ஃப்ரெஷ்ஷாக மிக்சியில் அரைச்சி இதே மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் உங்கள் அதாவது ரூட்டு, ஹேரோட ரூட் டச் பண்ணுறதுக்கு, ஃபுல் கவரேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இந்த பேக்கெட் வந்து நான் ரேண்டமாக எனக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி. இதில் வந்து வெசல் வந்து ரொம்ப முக்கியம். எந்த வெசல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு கடாய், சின்னதாக இரும்பு வடைச்சிட்டு எடுத்துக்கிறேன். அதில் தேவையான அளவுக்கு நான் வந்து இந்த ஹென்னா பவுடர்ஸை போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில், கைப்பிடி பாத்திரத்தில் உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கிட்ட ஊற்றிக்கோங்க. இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். என்னெல்லாம் ஆட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். இது மாதிரி ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நான் ஊற்றிட்டு இதை நான் ஆன் பண்ணுறேன். இது நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு தண்ணியில். இந்த ஸ்டேஜில் வந்து நான் டீ தலைங்க, இது வந்து சும்மா சாதாரண டீ தலையை வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுச்சு. இப்போ காஃபி பொடியும் நான் 2 ஸ்பூன் இது மாதிரி நல்லா அள்ளியே ஆட் பண்ணிக்கிறேன். 1, 2 ஸ்பூன்ஸ். இந்த காஃபி பொடி இன்ஸ்டன்ட் காஃபி பொடியாக இருக்கலாம், இல்லை ஆர்டினரியாக கொதிக்க வைக்கிற இந்த காஃபி பொடியாக இருக்கலாம். எனி பிராண்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஹென்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கான தண்ணியை நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஓகே, நல்லா கொதிக்கட்டும். மருதாணியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ஆக்சுவலாக மருதாணி வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ ரேடியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. அந்த டவர்லேருந்து வர அந்த ரேடியேஷன்ஸ், சன்னில் இருந்து வர அந்த ரேடியேஷன்ஸ், அது எல்லாமே தடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் மருதாணி செடி வளர்த்துறது இடம் இருந்தால் கண்டிப்பாக வளர்த்துங்க, அது ரொம்ப முக்கியமானது கூட. ஓகேவா, பாருங்கள். இப்படி நான் நல்லா ஒரு 2-3 கொதி நல்லா வரட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த டிகாஷன் வந்து அப்படியே இறங்கணும் அந்த தண்ணியில், நம்ம போட்டுக்கிற தண்ணியில். ஓகே, அவ்வளோதாங்க. அழகாக அந்த டிகாஷன் இறங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, கலர் மாறிடுச்சு அந்த தண்ணி. இப்போ டீ தலை, காஃபி தலை போட்ட, காஃபி பொடி போட்ட இந்த ப்ரிப்பரேஷனை நம்ம தேவையான அளவு இதில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி போடுறதுனாலும் ஓகே தான், இருந்தாலும் நான் அப்படி ஃபில்டர் பண்ணிக்கிறேன்.
நல்லா சூடாக இருக்கும். ஸோ கை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு ஸ்பூனில் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே இப்படி யூஸ் பண்ணி நல்லா வடிகட்டிடலாம். அவ்வளோதாங்க, அழகாக எல்லாமே கொட்டாயிடுச்சு பாருங்க. ஓகே, எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஒரு அரை மூடி லெமன் எடுத்துக்கலாம். லெமனில் ஹாஃப் லெமன் எடுத்துகிட்டு அதை நல்லா இப்படி புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. லெமனை புழிஞ்சிட்டு நமக்கு கொட்டைகள் இருந்தால் அதை தனியாக வெளியில் எடுத்துருங்க. கொட்டைகள் தேவையில்லை நம்மளுக்கு, தனியாக எடுத்து போட்டுடலாம். அப்புறம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த கன்சிஸ்டன்சியே இருக்கட்டும். கொஞ்சம் திக்காக தான் பேஸ்ட்டாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட வச்சுக்கலாங்க. இந்த பேஸ்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓவர் நைட்டு அப்படியே ஒரு தட்டம் போட்டு மூடி ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிட போகிறோம். ஓவர் நைட் இதை அப்படியே விட்டுடலாம். காலையில் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி அதாவது இப்போவே நம்ம தலைக்கு குளிச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் இல்லாத ஹேரில் தான் இந்த மருதாணியோட இது ஒட்டும், சரிங்களா? அதனால் ஹேர் வாஷ் பண்ணியிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். வாஷ் பண்ணி ஷாம்பு வாஷ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்ககிட்ட சீவக்காயோ இல்லை அரப்போ எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற இதில் ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு, இப்போவே பாருங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சம் இந்த கருப்பாக ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதா? இந்த கருப்பாக ஆகணும், அதுக்காக தான் நம்ம வைக்கிறது. ஓவர் நைட்டு இதை அப்படியே வச்சிடலாம், சோக் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு நாளைக்கு எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹேர் வாஷ் பண்ண ப்ரீவியஸ் டே வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஸோ நாளைக்கு அப்ளிகேஷன் மட்டும் இதை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours வைக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு 1.5 hours தான் வைப்பேன். ஏன்னா ரொம்ப எனக்கு சில்லுன்னு ஆகிடுங்க. மருதாணி வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. ஸோ கொஞ்சம் சில்லுன்னு ஆயிடும். 2 hours மேக்ஸிமம் வச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும். நல்ல கலர் பிடிக்குங்க. இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட மருதாணி வந்து மாஸ்காக போடுறதுக்கு ரொம்ப நல்லது. ஹேர் மாஸ்காக இது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு நான் அப்ளை பண்ணுறப்போ காலையில் எழுந்திரிச்சதும் இந்த மருதாணி இது வந்து எப்படி கலர் மாறி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? 2 hours இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு போடாமல் வெறும் இந்த மருதாணியை மட்டும் கழுவிட போகிறோம். ஸோ இந்த கிரே ஹேர் கவரேஜுங்கிறது 2 step ப்ராசஸ். ஃபஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ப்ராசஸ் என்னங்கிறத நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? நன்றி. அடுத்த நாள் மார்னிங் இப்போ பார்க்குறோங்க. ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இதை ஊற வச்சாச்சு. இப்போ பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்குன்னு. கொஞ்சம் டார்க்கராக இருக்குது, தெரியுதா? நேற்று கலந்து வச்சதை விட இந்த அயன் வெசலில் வைக்கிறதுனால இங்கே பாருங்கள் கொஞ்சம் டார்க்கராக ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் லூசன் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஹேருக்கு அப்ளை பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை ஹேரில் ஃபுல்லாக ரூட்டுக்கு வேணும்னா ரூட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல் ஹேரும் நம்ம வேணும்னாலும் இந்த மாஸ்க்கை போட்டுக்கலாம். இதை வந்து தலையை குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும். கலர் வந்து கொஞ்சம் ரெட்டிஷ் கலராக, இந்த ஒயிட்டு ஹேர் க்ரே ஹேர் இருக்கு இல்லையா, அந்த க்ரே ஹேர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரௌனிஷாக மாற ஆரம்பிச்சிடும். ப்ரௌனிஷாக மாறினதுக்கு அப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக போகிறோம். ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours தலையில் ஊற வச்சுட்டு ஷாம்பு இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு வரலாம். நன்றி. ஹாய். ஹென்னா அப்ளை பண்ணி ஹேரை வந்து வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துடலாம், ஷாம்பு யூஸ் பண்ணாமல். அதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிற செகண்ட் ஸ்டெப், அதாவது செகண்ட் டேயில் கூட நீங்கள் இதை பண்ணலாம். இண்டிகோ ஹேர் பவுடர் எடுத்துக்கலாம். இண்டிகோ பவுடருங்கிறது வந்து
உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஆல்ப்ஸ் பிராண்டுடையது. இண்டிகோஃபெரா டிங்க்டோரியா அப்படிங்கிறது இதோட பொட்டானிக்கல் நேமு. இது வந்து அவுரி இலை பொடிங்க. நாட்டு மருந்து கடையில் போய் அவுரி இலை பவுடர்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இண்டிகோ பவுடர் கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அவுரி இலை பொடி வந்து க்ரீன்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி, வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். வெது வெதுப்பான கொஞ்சம் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் இது கலக்கிறதுக்கு. ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவுரி இலை பொடி கலந்து வச்சோம் இல்லையா, அது பிளாக் கலராக மாதிரி இருக்குது பாருங்கள். இதை தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். நன்றி.